Students 12th computer science book chapter 4 algorithmic strategies இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் complexity of an algorithm. Suppose A is an algorithm and n is the size of input data. The time and space used by the algorithm A are the two main factors which decide the efficiency of A. So A என்றது ஒரு அல்காரிதம்னும் n அப்படிங்கிறது input dataன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதோட டைமு ஸ்பேஸு இந்த அல்காரிதத்தில் யூஸ் பண்ணும்போது டூ மெயின் ஃபேக்டர்ஸை வச்சு தான் நம்ம என்ன டிசைட் பண்ணுறோம்னா இந்த அல்காரிதத்தோட எஃபிஷியன்ட்டை வந்து நம்ம டிசைட் பண்ணுறோம். அது டூ ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. டைம் ஃபேக்டர்ஸ். ஃபஸ்ட்டு டைம் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். டைம் இஸ் மெஷர்ட் பை த கவுண்டிங் த நம்பர் ஆஃப் கீ ஆப்ரேஷன்ஸ். ஸோ இப்போது நம்பர் ஆஃப் கீ ஆப்ரேஷன்ஸோட அந்த கவுண்டிங்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதை வச்சு தான் வந்து டைம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் மெஷர் பண்ணுறோம். லைக் கம்பேரிஷன் இன் த ஷார்ட்டிங் அல்காரிதம். ஓகே, ஸோ ஷார்ட்டிங் அல்காரிதத்தை கம்பேர் பண்ணுறது என்ன சொல்லலாம், அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் ஃபேக்டர்ஸ். ஸ்பேஸ் இஸ் மெஷர்ட் பை த மேக்ஸிமம் மெமரி ஸ்பேஸ் ரெக்யர்ட் பை த அல்காரிதம். ஸோ அந்த அல்காரிதத்தில் மேக்ஸிமம் எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெமரி ஸ்பேஸை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் என் அல்காரிதம் எஃப் ஆஃப் என். ஓகே, ஸோ ஒரு எஃப் ஆஃப் என் அப்படிங்கிற அல்காரத்துக்கான காம்ப்ளெக்சிட்டி gives the running time and or the storage space required by the algorithm in terms n as the size of input data. ஸோ இப்போ இன்புட் டேட்டாவோட சைஸ் வந்து n அப்படின்னு வச்சுக்கும் போது அந்த டேர்மில் ஒரு அல்காரிதத்துக்கான ஸ்பேஸ் எவ்வளோ, ரன்னிங் டைம் என்ன, ஸோ அதை பொறுத்து தான் அந்த அல்காரிதத்தோட காம்ப்ளெக்சிட்டி வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி. The time complexity of an algorithm is given by the number of steps taken by the algorithm to complete the process. ஸோ இப்போ ஒரு அல்காரிதம் இருக்குது அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸோட நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் என்ன இருக்குன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இருக்கும். Next, space complexity. Space complexity of an algorithm is the amount of memory required to run to its completion. So, அந்த இது வந்து நம்ம எவ்வளோ வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணி ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த அல்காரிதத்தை ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் அந்த அல்காரிதத்தோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து இருக்கும். தி ஸ்பேஸ் ரெக்யூர்ட் பை an algorithm is equal to the sum of the following two components. ஸோ ஒரு மெமரி ஸ்பேஸ் வந்து ஒரு அல்காரிதத்தில் மெமரி ஸ்பேஸை வந்து நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு பார்ட்டு வேரியபிள் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு டூ பார்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டூ காம்போனன்ட்ஸோட அந்த சம்மை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எதுக்கு ஈக்குவலாக சொல்கிறோன்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிக்கு ஈக்குவலாக சொல்கிறோம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில் இருக்கிற இந்த டூ காம்போனன்ட்ஸில் ஃபஸ்ட் ஒன்று என்ன ஃபிக்ஸ்டு பார்ட்டு. A fixed part is defined as the total space required to store certain data and variables for an algorithm. For example, simple variable and constant used in an algorithm. ஸோ இப்போ ஒரு அல்காரிதமில் ஒரு வேரியபிள் ஏ அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன 10 அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸடாக நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூவை கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிக்ஸ்டு பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. A fixed part is defined as the total space required to store certain data and variable for an algorithm. Second one, a variable part is defined as the total space required by variables which size depend on the programs and its iteration. ஸோ இதில் என்ன ஆகும், எதை டிஃபைன் பண்ணி இருக்குது அப்படின்னா அதோட ஸ்பேஸ் வந்து வேரியபிளையும் அதோட சைஸ் அந்த சைஸையும் என்ன பண்ணுது அது வந்து டிஃபைன் பண்ணி இருக்குது. இட்ரேஷன் ஓகே மெயின் என்ன அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தில் எத்தனை இட்ரேஷன்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வேரியபிள் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஃபிக்ஸ்டாக நம்ம வந்துட்டு இவ்வளோ தான் அதோட டேட்டாஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது.
For example, recursion used to calculate factorial of a given value n. ஸோ n அப்படிங்கிற அந்த வேல்யூக்கான ஃபேக்டோரியலை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னா இந்த என்னங்கிற கிவன் வேல்யூ பொறுத்து அதோட ஸ்டெப்ஸ் என்ன ஆகும், வேரி ஆகும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேரியபிள் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில் நமக்கு 2 காம்போனன்ட்ஸ் என்னென்னா ஃபிக்ஸ்டு பார்ட்டு, வேரியபிள் பார்ட். ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ்டு பார்ட்டில் கான்ஸ்டன்ட் அப்படி இல்லைன்னா அது அது வேரியபிள்ஸ், அது சிம்பிள் வேரியபிள் அண்டு கான்ஸ்டன்ட். இப்போ a = 10 அப்படின்னு கொடுத்தோன்னா ஏவோட வேல்யூ 10 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் என்ன ஃபிக்ஸ்டு பார்ட்டு. இப்போ வேரியபிள் பார்ட் அப்படிங்கும்போது அதில் என்ன இருக்குன்னா இட்ரேஷன் இருக்குது, ரிகர்சிவ் ஸ்டெப்ஸை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அது வேரியபிள் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு டாபிக் எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம். ஒரு அல்காரிதத்தோட எஃபிஷியன்சி. கம்ப்யூட்டர் ரீசோர்ஸஸ் ஆர் லிமிட்டட் தட் ஷுட் பி யூட்டிலைஸ்ட் எஃபிஷியன்சி. ஓகேவா? கம்ப்யூட்டர் ரிசோர்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு லிமிட்குள்ளே தான் நம்ம இதை என்ன பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எஃபிஷியன்ஸை யூட்டிலைஸ் பண்ணுறோம். The efficiency of an algorithm is defined as the number of computational resources used by the algorithm. ஸோ ஒரு நிறைய கம்ப்யூட்டேஷ்னல் ரீசோர்ஸஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், ஸோ இதை டிஃபைன் பண்ணும். ஒரு அல்காரிதத்தோட எஃபிஷியன்சி எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டேஷ்னல் ரீசோர்ஸஸ் யூஸ்டு by the algorithm. An algorithm must be analyzed to determine its resource usage. ஸோ அப்போ எவ்வளோ நம்ம ரீசோர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அந்த யூசேஜை பொறுத்து தான் டிட்டர்மைன் பண்ணுறோம், தீர்மானிக்கிறோம் அப்படின்னு. அனலைஸை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அல்காரிதத்தோட அனலைஸை எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணோம்னா அதோட ரீசோர்ஸ் யூசேஜை வச்சு தான். The efficiency of an algorithm can be measured based on the usage of different resources. ஸோ இப்போ ஒரு அல்காரிதத்தை நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ரீசோர்ஸஸில் நம்ம இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், அதை மெஷர் பண்ணணும். For maximum efficiency of an algorithm, we wish to minimize resource usage. ஓகே? ஸோ எந்த ஒரு அல்காரிதம் நம்ம ரைட் பண்ணாலும் அந்த அல்காரிதத்தோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கணும், அதிகமாக இருக்கணும். ஆனால் அந்த ரீசோர்ஸ் யூசேஜ் என்னவாக இருக்கணும்னா குறைவாக இருக்கணும், மினிமைஸாக இருக்கணும். The important resources such as time and space complexity cannot be compared directly. ஸோ நம்ம அது என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த ரீசோர்ஸோட டைமு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை டைரெக்டாக என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. So time and space complexity would be considered of an algorithmic efficiency. ஸோ அப்போ டைமு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை நம்ம எதை வச்சு கன்சிடர் பண்ணணும்னா அல்காரிதமிக் எஃபிஷியன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் மெத்தட் ஃபார் டிட்டர்மைனிங் எஃபிஷியன்சி. Method for determining efficiency. The efficiency of an algorithm depends on how efficiently it uses time and memory space. Okay, so ஒரு அல்காரிதத்தோட எஃபிஷியன்சி எதை டிஃபைன் பண்ணியிருக்குன்னா எப்படி அது எஃபிஷியண்ட்டாக இருக்குது, அதோட டைம் அண்டு மெமரி ஸ்பேஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் அதோட எஃபிஷியன்சி இருக்குது. அதை டிஃபைன் பண்ணி தான் ஒரு அல்காரிதத்தோட எஃபிஷியன்சி இருக்குது, டைம் அண்டு மெமரி யூசஸ். The time efficiency of an algorithm is measured by different factors. Okay, so time efficiency ஒரு அல்காரிதத்தோட டைம் எஃபிஷியன்ஸை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் எ ப்ரோக்ராம் ஃபார் எ டிஃபைன் அல்காரிதம், எக்ஸிக்யூட் இட் பை யூஸிங் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் and measure the total time it takes to run. ஓகே, ஸோ என்ன சொல்ல வரேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரோக்ராம் நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்னா அது எதை டிஃபைன் பண்ணி இருக்குது, இது ஒரு அல்காரிதம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் எ ப்ரோக்ராம் ஃபார் எ டிஃபைன் அல்காரிதம்
ஒரு அல்காரிதத்தை வந்து எப்படி வந்து ப்ரோக்ராமில் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் இட் பை யூஸிங் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம், எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறோம், எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணாலும் யூஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்டு மெஷூர் த டோட்டல் டைமு இட் டேக்ஸ் டு ரன். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், டோட்டலாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணணும். எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே சமயத்தில் டோட்டலாக அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறதே நம்ம என்ன பண்ணியிருக்கணும், மெஷர் பண்ணியிருக்கணும். த எக்ஸிக்யூஷன் டைம் தட் யூ மெஷர் in this case would depend on a number of factors such as. ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் டைம் மெஷர் பண்ணுறதுக்கு எதெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கு அப்படிங்க, எந்த ஃபேக்டர்ஸ் வந்து அது டிஃபைன் பண்ணியிருக்கு, எக்ஸிக்யூஷன் டைமை மெஷர் பண்ணுறத வந்து எதெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் த மெஷினோட ஸ்பீடு, கம்பைலர் அண்ட் அதர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் டூல்ஸு, கம்பைலரும் மற்ற சிஸ்டம் சாஃப்ட்வேர் டூல்ஸு இதை பொறுத்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா எக்ஸிக்யூஷன் டைம் வந்து என்ன ஆகும், மெஷர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ்டு, வேல்யூம் ஆஃப் டேட்டா ரெக்யூர்ட். ஸோ எவ்வளோ டேட்டா வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறோம், எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறோம், என்ன கம்பைலர், என்ன சிஸ்டம் சாஃப்ட்வேர் டூல், என்ன அந்த மெஷினோட ஸ்பீட் என்ன. ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த எக்ஸிக்யூஷன் டைம் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். However, to determine how efficiently an algorithm solves a given problem, you would like to determine how the execution time is affected by the nature of the algorithm. ஸோ வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னா ஹவு எஃபிஷியன்ட் an algorithm solves given problem. ஒரு given ப்ராப்ளத்தை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அந்த அல்காரிதம் வந்து சால்வ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு லைக் டு டிட்டர்மைன் ஹவு த எக்ஸிக்யூஷன் டைம் எஃபெக்டட் பை த நேச்சர் ஆஃப் அல்காரிதம். அந்த அல்காரிதத்தோட எக்ஸிக்யூஷன் அந்த டைம். தேர்ஃபோர் வி நீட் டு டெவலப் ஃபண்டமெண்டல் லாஸ். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஃபண்டமெண்டல் லாஸ் வந்து நீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. that determine the efficiency of a program in term of the nature of the underlying algorithm. ஸோ ஒரு அல்காரிதத்தோட இது எஃபிஷியன்ட் ஓகேவா. ஸோ ஒரு அல்காரிதம் ஒரு ப்ரோக்ராமில் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத எது வந்து டிட்டர்மைன் பண்ணுதுன்னா ஃபண்டமெண்டல் லாஸ். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை டெவலப் பண்ணணும், அந்த ஃபண்டமெண்டல் லாவை என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும். ஸோ இது மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அல்காரிதத்தை வந்து எஃபிஷியன்சியாக வந்து நம்ம கொடுக்கலாம். A way of designing algorithm is called algorithmic strategies. இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். algorithmic strategies அப்படிங்கிறது என்னென்னா a way of designing algorithm. ஒரு அல்காரிதத்தை டிசைன் பண்ணுறதுக்கான அந்த வே தான் நம்ம என்ன சொல்கிறோம், algorithmic strategies அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டாபிக் ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப். a space time or time memory. ஓகேவா. ஸோ a space time or time memory trade-off is a way of solving in less time by using more storage, more storage space, or by solving a given algorithm in very little space by spending more time. Okay, so இங்கே என்னென்னா ஒரு ஸ்பேஸ் டைமு இல்லை டைம் மெமரி ட்ரேட் ஆஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வே ஆஃப் சால்விங் இன் லெஸ் டைம். அதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு டைம் என்னவாக இருக்குன்னா குறைவாக இருக்கும். ஆனால் அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தோன்னா என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பை சால்விங் கிவன் அல்காரிதம் இன் வெரி லிட்டில் ஸ்பேஸ் கம்மியாக எடுத்துக்கும். பை ஸ்பெண்ட் மோர் டைம் to solve a given programming problem, many different algorithm may be used. ஸோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான அல்காரிதம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் வேல வந்து நமக்கு இருக்கும். சம் ஆஃப் தீஸ் அல்காரிதம் மே பி எக்ஸ்ட்ரீம்லி டைம் எஃபிஷியன்ட் அண்டு அதர்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பேஸ் எஃபிஷியன்ட். ஸோ அந்த அல்காரிதத்தில் ஒரு சிலது என்ன பண்ணும் அப்படின்னா டைம் எஃபிஷியன்ட்டு அதிகமாக இருக்கும். ஒரு சிலதில் பார்த்தோம்னா ஸ்பேஸ் எஃபிஷியன்ட் என்னவாக இருக்கும், எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப அதிகமாக இருக்கும்.
Time space trade off refers to a situations where you can reduce the use of memory at the cost of the slower program executions. ஓகேவா? ஸோ அதே தான் என்ன அப்படின்னா எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா reduce the uses of மெமரியோட அந்த யூசஸ் என்ன பண்ணும் ரிடியூஸ் பண்ணும் அட் த காஸ்ட் ஆஃப் ஸ்லோவர் ப்ரோக்ராமிங் எக்ஸிக்யூஷன்ஸ். ஓகேவா? ஸோ மெமரி வந்து அங்கே என்ன ஆகும்னா குறையும். ஆர் ரிடியூஸ் த ரன்னிங் டைம், அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் ரன்னிங் டைம் வந்து என்ன பண்ணும் ரிடியூஸ் பண்ணும் அட் த காஸ்ட் ஆஃப் த இன்க்ரீஸ் மெமரி யூசஸ். ஸோ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா மெமரி வந்து என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து ஒன்று என்ன அப்படின்னா டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு அதோட எக்ஸிக்யூஷன்ஸ் டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு மெமரி ஸ்பேஸை குறைவாக இன்னொன்று என்னென்னா மெமரி ஸ்பேஸை குறைவாக எடுத்துக்கிட்டு அதோட ரன்னிங் டைம் என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாகிடுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. த பெஸ்ட் அல்காரிதம் டு சால்வ் எ கிவன் problem is one that requires less space in memory and takes the less time to execute its instruction to generate output. ஸோ ஒரு பெஸ்ட் அல்காரிதம் எப்படி இருக்கணும்னா ஒரு கொடுத்துருக்க அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு மெமரி வந்து கம்மியாக எடுத்துக்கணும், அதுக்கான டைம் என்னவாக இருக்கணும் கம்மியாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான அந்த டைம் வந்துட்டு நமக்கு குறைவாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த பெஸ்ட் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸு ஓவர். நெக்ஸ்ட்டு டாபிக் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.